என்னப்பா? ஐயோ நானப்பா. உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சலான் இருக்கேன். கல்யாணமா? எனக்கு வேண்டாப்பா. அழகான மாப்பிளைய கையில வச்சுக்கிட்டு கல்யாணம்னு ஏன் அலற? அது வந்து பரீட்சை பாஸ் ஆகலப்பா. பெரிய பரீட்சை படிச்சு கிழிச்சு எந்த ஆபீஸ்ல உத்தியோகம் பார்க்க போறேன்? இவங்கிட்ட என்னங்க பேச்சு? விளையாடாம கூப்பிட்டு பேச்சு முடிக்க சீக்கிரம். அப்பா முத்து எங்க இருக்கான்? அவரு வந்து ஹாஸ்டல்ல இருக்காரு. ஐயோ மேஜர் மாரியப்பாவின் வருங்கால மருமகன் 10 பேர்ல ஒருத்தன கணக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கேவலம் ஒட்டி படுக்கல எடுத்துட்டாங்க. இங்க வர சொல். போ அப்பா போ வந்து அப்பா போறோம். என்னங்க நீ போ. கண்ணம்மாவா? என்னம்மா இது கிடுகிடுன்னு வளர்ந்துட்ட? உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னைக்குதான் வளர்ந்தேன், நாளைக்கு வந்து சொல்லுவாரு. சரி சரி, சும்மா மல்கோவா மாம்பழம் மாதிரி ரொம்ப இருக்கிறிய. நீங்க மட்டும் என்னவா சும்மா தின்னுகிட்டு திரியற கோவில் மாடு மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்களே. ஐயோ ஐயோ, உன் கண்ணா சும்மா கண்ணாடி மாதிரி பளபளன்னு மின்னுது. உங்க முறுக்கு மீசை மட்டும் என்னவா சும்மா கருக்கடவா மாதிரி ஜிலு ஜிலுன்னு ஜொலிக்குதே. அப்படியா? ஆமா, உங்க உடையும் உடைக்கேத்த உருவமும் உங்க நடையும் நடைக்கேத்த கம்பீரமும் ஐயோ 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 திருஷ்டியே சுத்தி பண்ணும் போங்க. ஏய், நிஜமாவா சொல்றேன்? ஆமாங்கறேன். இந்த வயசுலயே இப்படி கொள்ள அழகுன்னா வாலிபத்துல எப்படி இருந்தீங்களோ? அப்படின்னா எனக்கு வயசு அடிச்சுங்கறியா? ஆனா என்ன, வயசு ஏற ஏற தானே மரத்திலேயே வைரம் பாயுது. வைரம் என் உடம்புல மட்டுமல்ல, வீட்டுல பொட்டி பொட்டியா கொட்டி கிடக்குது. நீ சரின்னு சொல்லு, அவ்வளவையும் உடம்புல பூட்டி. ஏன் உடம்புலையா? ஆமா. ஐயோ, ஏய் இங்க வாயே. கண்ணம்மா, இத்தனை வருஷமா நான் ஏன் கல்யாணம் செஞ்சுக்காம இருந்தேன் தெரியுமா? இந்த கிராமத்துல ஏமாந்தவ எவ்வளவு இல்ல போல இருக்குது. உன்ன போல ஒரு பேரழகிக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன். அப்படின்னா பல அழகிகளை கொண்டாந்து பரிசோதனை பண்ணிருப்பீங்களே. ஆமா, ஆனா ஒண்ணும் தேரல. இப்பதான் என் வீட்டுல என் பங்களாவில விளக்கேத்தி வைக்க நீ கிடைச்சிருக்கிற. ஐயோ, அப்படின்னா இத்தனை நாளா உங்க வீடு உங்க பங்களா இருட்டா வந்துச்சு. சும்மா விளையாடாத கண்ணம்மா. உங்ககிட்ட விளையாடாம வேற யாருகிட்ட விளையாடுவேன்? அப்போ நம்ம 2 பேர் கல்யாணத்தை சீக்கிரமா ஏற்பாடு செஞ்சிருட்டுமா? செய்யுங்க செய்யுங்க. ஆமா, அந்த பொன்னையா உன்னை சுத்திக்கிட்டே இருக்கிறானே. பெரிய பொன்னையா, அந்த பிச்சைக்காரனுக்கு வாக்குப்பட்டா குச்சி வீட்டு வாசம் தான் கிடைக்கும். இந்த கோடீஸ்வரனுக்கு வாக்குப்பட்டா பெரிய வீடு, பங்களால வசிக்கலாம், பளிங்கு தரல நடமாடலாம், பட்டு மெத்தையில படுத்துக்கலாம். ஐயோ பண்ணையாரு பண்ணையாரு, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? கூடிய சீக்கிரத்துல. சீக்கிரம்னா எப்போ? நல்ல நாளா பார்த்து. நல்ல நாள வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நாளைக்கு. நாளைக்கே வா. என்ன அடிக்குது? விளையாடாதீங்க பண்ணையாரு. ஐயோ அடியே, கண்ணம்மா கண்ணம்மா, என்னடி செஞ்ச? ஐயோ, உடம்பு திமிரு பிடிச்சு அலையுதேன்னு கொஞ்சம் அரிப்பு மருந்து தடவி விட்டேன். கண்ணம்மா, இன்னொரு தடவை என்கிட்ட வாலாட்டின இப்ப சொரியிற உடம்பு 10 கிட்ட ஏரியும். ஜாகிரதை. உன்னை தொலைச்சு போடுறேன் பாரு. முதல்ல சொரி, அப்புறம் தொலைக்கலாம். தாங்க முடியலையே. ஐயோ 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 ஐயோ. நல்லா பூசியா, இப்போதைய மிச்சம் வைக்காத. இன்னைக்கு குறைஞ்சது 1000 பக்தர்கள் லட்சி காலியா
கட்டி விட்டுறேன். உடம்பெல்லாம் எரியுது. ஏன் எரியாது? உன்னால எத்தனை பேருடைய வயிறு எரிஞ்சிருக்குது. நல்லா பாடம் சொல்லி கொடுத்தா அந்த கண்ணம்மா. வாழ்க கண்ணம்மா. இருக்கட்டுட்டா, அந்த கழுத கழுத்துல நான் தாலிய கட்டிட்டே போக முடியாது. எட்டி எட்டி உதைக்கும். ஏய் பாக்கலாண்டா. வணக்கங்க. வாயா வா. என்னது இது உடம்புல? செமத்தியா பூசை வாங்கியிருக்காரு. அதான் விபூதி. இன்னைக்கு பூரா அண்ணன் கதகளி தான். நீ சும்மா இருடா. அவரோட அடிப்பு அவருக்கு தானே தெரியும். யோ கணக்கு பண்ண ஐயா, அந்த தட்டை கொண்டாயா பலமா பேயண்டா. நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. காரியா சும்மா காரியா. என்னங்க இது ரத்தாலியா? உன் புத்தி உன்னை விட்டு போவாத. இங்க பாரியா. எதுக்கு இவ்வளவு நகை? உங்க டிராமால போறீங்களா கில்ட் நகை, அது மாதிரி இல்ல நிஜம். பட்டு கண்ணை பறிக்குது. உன் பொண்ணு எங்க அண்ணன் கண்ணை ஏற்கனவே பறிச்சாச்சு. இது அப்பா. ஐயா, ரதி மாதிரி பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. சொல்ல வேணாமையா? பண்ணையாரு தெரியாம ஒரு பொண்ணு வளர்றாமா? தட்டு எடுத்துட்டு போயா பொண்ணு அனுப்பு. எங்க அண்ணன் அந்த பொண்ணை கையை பிடிச்சு வைக்கணும். சும்மா இருக்க பண்ணையாரியா, நான் உங்களுக்கு தர வேண்டிய கடனை பத்தி பேசுங்க, என் பொண்ணை பத்தி பேசாதீங்க. ஏயா இப்படி பச்சை மிளகா கடிச்ச மாதிரி துடிக்கிறேன்? வீட்டுக்கு வர மகாலட்சுமி வேண்டான்னு சொல்லாதையா. இந்தாயா, இது ஒரு மகாலட்சுமி மாத்திரம் இல்ல, இந்த வீட்டுல நிறைய மகாலட்சுமி இருக்குது. எனக்கு எந்த லட்சுமியும் வேண்டாம். நான் இந்த தட்டை தொடவும் வேண்டாம், நான் இங்க இருக்க வேண்டாம். ஊரு உலக அறிய உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து என் மனைவியா ஏத்துக்கிட்டேன். இந்த மாளிகைக்கு, என் சொத்துக்கு, எல்லாத்துக்குமே மகாராணியாக்கிட்டான். கல்யாணமா? ஆமாயா, ஊரை கூட்டி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்யா. ஜனநாயக சோஷலிசம். ஏழையும் பணக்காரனையும் ஒண்ணும் சேர்க்கறதா அண்ணன் முடிவு பண்ணிருக்காரு. நான் வேற மாதிரியே நினைச்சிட்டேனுங்க. சிவா சிவா சிவா. உன் பொண்ணை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே அந்த பாவத்தை எல்லாம் மறந்துட்டேயா. இல்ல தம்பி? ஆமா ராஜபார்த்து, இனிமே எங்க அண்ணன் குடியும் குடுத்தரமா இருக்க போறார். என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுவங்க. போயா போயா, போய் உன் மகளை சம்மதிக்க வையா. போறேனுங்க. முதல்ல பொண்ணை சம்மதிக்கவே, அதுக்கப்புறம் தட்ட தூக்கு. அதுவும் சரிதா அண்ணம்மா. என்னம்மா இது நடக்கும்ன்ற? போடா, பணம்னா பொணமும் வாய பொழக்குண்டா. நீ குழந்திருக்க. நீங்கதான் இருக்கியா? இங்க பாத்தியா என்ன லெட்டர்? கவர்ல ஸ்டாம்ப பாரு. அறிஞர் அண்ணா படம் போட்டிருக்கு. நாட்டுக்கு நல்ல காரியம் செஞ்சா அவங்க படம் தபால் தலையில வருது. அதுவே கெட்ட காரியம் செஞ்சா அவங்க படம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு தபால் ஆபீஸ்ல தொங்குது. அதுக்கு என்னடா இப்ப? உன்னது எப்ப தொங்க போகுதோ? எதுக்கும் போட்டோ ஒன்று எடுத்து வை. சின்ன பிள்ளைக்கு காவேரி எழுதி கொண்டது, உங்களது பால்வடியும் முகத்தை பார்க்க துடியாய் துடிக்கிறேன். இதுக்குதான் பால் சாப்பிட்ட உடனே வாயை தொடச்சுக்கணுங்கிறது. தேன்வடியும் என்ன நிறைய வடிகிறேன், தேன்வடியும் என் இதழை பிறகு துடியாய் துடிக்கிறது. எனக்கு தெரியும் தெரியும். செலவா செலவா. சின்ன பண்ணையா, வாங்க வாங்க. கண்ணம்மா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். கண்டுபிடிச்சிட்டேன். அமெரிக்காக்காரன் எல்லாத்துக்கும் கடனா கொடுத்து அடிமையாக்க பாக்குறானே, அது என்ன? உதவி. உதவி? உதவின்னா என்ன? தங்கமா? தங்கம். தங்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லு? பொண்ணு. பொண்ணையாவா? கண்டுபிடிச்சீங்களா? எங்க இருக்காரு? ஐயோ, அந்த ஆளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. எங்க இருக்காரு சொல்லுங்க. ஏங்க, இது என்ன வாழைப்பழமா? ஆமா வாழைப்பழம். பொண்ணு எங்க இருக்காரு? நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கங்க. எங்க இருக்காரு? இன்னும் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, எங்க இருக்காரு சொல்லி தொலைங்களேன். ஒரு டம்ளர் பால் கிடைக்குமா? என்ன பஞ்சாமிரம் பண்ணி போறீங்க? அடே வந்துட்டீங்களா? என்னது இதெல்லாம்? ஏண்டி வாழைப்பழம் மாத்திரம் இல்ல, இதாண்டி வாழைப்பழம். இப்ப தாண்டி பழம் சாப்பிட்டேன், பால் வரப்போகுது. இன்னத்துக்கு தண்டத்துக்காக நிக்கிறேன். காலப்படி கால பிடிக்க முடியாது. ஏண்டி குடிய கட்டிக்க போறவர் தானே, இந்தாங்க பால். இப்பவாவது சொல்லுங்களேன், பொண்ணையா எங்க? உனக்கு விவசாயம் இருக்கா? நான் எதுக்காக வந்திருக்கேன்? பொண்ணையா பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அப்பக்கார வீட்டுல இல்ல, இவரோட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருக்கலாமே. யோ சொல்ல போறியா இல்லையா? கார முடிச்சு போடுவேன். நான் தரமாட்டேன். வாங்க போங்கன்னு சொல்லல, வாயா போயான்னு அப்பவும் சொல்லல. இன்னும் நான் இறங்குறதுக்கு முன்னால மரியாதையா சொல்லிடு. பொண்ணு எங்க சொல்லி சொல்லு சொல்லு. பொண்ணையா பொண்ணையா பக்கத்துல இருக்கிறா. பத்திரத்துலயா? ஆமா,
பட்டணத்துல சிங்கராயர்ன்ட்டு ஒரு குஸ்தி பயிலான்கிட்ட குஸ்தி எல்லாம் கத்துக்கிட்டு இப்ப பெரிய பயிலான் ஆயிட்டான். என்ன ஆமா பொண்ணையா பயில